அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய கதை பாண்டு மாமாவின் காணாமல் போன வைரம். வாங்க கதைக்கு போகலாம். மங்களபுரி செல்வம் கொளிக்கும் நாடு. பல்கலையும் பலவளமும் பொருந்திய மங்களபுரியின் மன்னர் மன்மதவர்மர் குடிமக்களின் இதயத்திலே இடம் கொண்டவர். மக்களின் மகிழ்ச்சியை தமது வாழ்வாக கருதுபவர். மங்களபுரியின் பிரஜைகளில் ஒருவர் ரத்னசிம்மர். அவர் ஒரு நகை வியாபாரி. 60 வயதான அவர் சுற்றாத தேசமில்லை. யாருடனும் அன்போடு பழகும் குணம் உடையவர். சாந்தம் தவழும் முகம் அவருக்கு. சதா சிரிப்புதான் மலர்ந்திருக்கும். தம்முடைய சிறிய வீட்டில் அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வந்தார். அறிவாளி என்று பலராலும் பாராட்டப்பட்ட கண்ணன் மாதவன் என்ற 2 பையன்கள் அதே ஊரில் வசித்து வந்தார்கள். கலை பொருந்திய முகம், கண்களிலே ஒரு கவர்ச்சி, சதா துருதுருவென்றிருப்பார்கள். இவ்விருவரிடமும் வைர வியாபாரி ரத்னசிம்மருக்கு அளவு கடந்த அன்பு. இளவர் ரத்னசிம்மருக்கு குழந்தைகளோ குடும்பமோ கிடையாது. ஆகவே கண்ணனும் மாதவனும் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு சென்று உரையாடுவார்கள். இளவர் தம் வியாபாரத்திற்காக பல நாடுகள் சுற்றிய போது அங்கு கண்ட கேட்ட அதிசயங்கள் எல்லாம் கதை கதையா சொல்லுவார். ஒரு நாள் இப்படி கண்ணனும் மாதவனும் இளவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு இப்போது நான் ஒரு அதிசய பொருளை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போனார். ஆவலோடு உட்கார்ந்திருந்த கண்ணன் மாதவன் முன்னால் சிறிது நேரத்தில் வேலைப்பாடமைந்த ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். அதை திறந்து அதில் உள்ளிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளி இருவரின் கண்களையும் கூச வைத்து விட்டது. வியப்பினால் திகைத்து போய்விட்டார்கள். அப்படி அந்த பெட்டிக்குள் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய வைரம். நடுப்பகலில் ஜொலிக்கும் சூரியன் போல பளபளத்து கொண்டிருந்தது. நன்றாக வளர்ந்த ஒரு எலும்புச்சம்பழம் போல் அளவு இருந்தது அந்த வைரம். இது என்ன மதிப்பு தெரியுமா என்று கேட்டார் கிழவர். இத்தகைய வைரத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்றார்கள் கண்ணனும் மாதவனும். யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். இதற்கு பொருள் கொடுத்து வாங்கும் அரசர்கள் இந்த பூலோகத்திலேயே கிடையாது என்று கிழவர் சொன்னார். அதன் பெருமையையும் விளக்கி கொண்டிருந்த போது யாரோ உள்ளே வரும் காலடி ஓசை கேட்டது. மூவரும் திரும்பி பார்த்தார்கள். ஓ, கஜபதி ராயரா, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றார் ரத்னசிம்மர். பெயருக்கேற்ற பெருத்த உடலோடு கூடிய ஒரு உருவம் உள்ளே வந்தது. வழுக்கை தலை, வட்டமான முகம், குட்டையான உடல். கண்ணனுக்கும் மாதவனுக்கும் அவரை நன்றாக தெரியும். தெருக்கோடியில்தான் அவர் வீடு. அது என்ன பெட்டி என்று கேட்ட கஜபதி ராயருக்கு வைரத்தை காண்பிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது கிழவருக்கு. வைரத்தின் அழகிலே மயங்கிய கஜபதி, ரத்தனசிம்மரே, இது போன்ற விலை மதிப்பெற்ற வைரத்தை இப்படி பாதுகாப்பில்லாமல் வைத்திருப்பது ஆபத்தில்லையா என்றார். ரத்னசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு, இது என்னிடம் பத்திரமாகவே இருக்கிறது. என் படுக்கை அறையில் தலையணைக்கு அடியில் இந்த பெட்டி இருக்கும். வேறு எங்கு சென்றாலும் கூடவே எடுத்து செல்வேன். இப்படி ஒரு வைரம் என்னிடம் இருப்பது உங்கள் மூவருக்குத்தான் தெரியும். இதை பிறரிடம் சொல்லாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் கிழவர். அதன்படியே ரகசியத்தை காப்பதாக வாக்களித்தனர் மூவரும். கஜபதி வீட்டுக்கு கிளம்பினார். சிறிது நேரத்தில் கண்ணனும் மாதவனும் கிழவரிடம் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். கஜபதியின் வீட்டை கடந்துதான் அவர்கள் செல்ல வேண்டும். ஒரு கொளுத்த பூனையை வைத்துக்கொண்டு அதை வருடியபடி கஜபதி தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் அன்போடு வளர்க்கும் பூனை அது. விடிந்தால் தீபாவளி. மங்களபுரி கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது. தீபாவளி சந்தையிலேயே தினுசு தினுசான ஆடை அணிகள் கொட்டி குவிக்கப்பட்டிருந்தன. வானத்திலே சீறி சென்று ஒளி பொருந்திய வண்ண பூக்களை கொட்டும் வெடி விற்கும் கடை ஒரு பக்கம். விதவிதமான வெடி செய்வதிலே மங்களபுரி தொழிலாளிகள் பிரசித்தி பெற்றவர்கள். சந்தைக்கு சென்று வேடிக்கை பார்த்து விற்று திரும்பிக் கொண்டிருந்தார்கள் கண்ணனும் மாதவனும். மறுநாள் அதிகாலையில் எழுந்திருந்து பண்டிகை வரவேற்க நகர மக்கள் சீக்கிரமே படுத்துக் கொண்டு விட்டனர். ரத்னசிம்மரின் வீட்டு வாசலில் 4-5 பேர் நின்று கொண்டிருப்பதை தூரத்திலே கண்ட கண்ணனும் மாதவனும், கிழவருக்கு ஏதோ உடல்நிலை நலமில்லையோ என்று கவலையுடன் விரைவாக வீட்டை அணுகினார்கள். அங்கு கூடியிருந்தவர்களின் பேச்சிலிருந்து அவருக்கு ஏதோ ஆபத்து என்பதையும் அறிந்து தவிப்புடன் உள்ளே ஓடினார்கள். அங்கே கண்ட காட்சி என்ன தெரியுமா? ரத்னசிம்மர் ஒரு நாற்காலியிலேயே உட்கார்ந்திருந்தார். வைத்தியர் ஒருவர் அவர் தலையை சுற்றி கட்டு போட்டு கொண்டிருந்தார். கஜபதியும் அரண்மனையை சேர்ந்த வீரன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தார்கள். அவன் இரவு காவல்காரனாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான் கண்ணன். வைத்தியரின் கட்டுக்கு மீறி கிழவரின் தலைக்காயத்திலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ரத்னசிம்மர் இவர்களை கண்டதும், கண்ணா, என் விலை மதிப்பெற்ற வைரம் பறிபோய்விட்டது என்றார். அவர் குரல் நடுங்கிற்று. திருட்டு போய்விட்டதா? எப்படி என்றார் மாதவன். திடுக்கிட்டு போய் கஜபதி பதில் சொன்னார். நான் வீட்டில் என் பேரனுக்கு எல்லா வெடிகளும் வாங்கி கொடுத்தேன். வானவெடி வேண்டும் என்று அழுதான். வெடிக்கடைக்கு போவதற்கு வந்து கொண்டிருந்த போது ரத்னசிம்மரின் வீட்டு கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு உள்ளே நுழைந்தேன். கீழே யாருமே இல்லை.
8 மணிக்கெல்லாம் படுத்துக் கொள்ளும் பழக்கமுடையவராயிற்றே இவர் என்று வியப்போடு மாடிப்படி ஏறும்போது மேலிருந்து தடதடவென்று இறங்கி வந்த யாரோ ஒருவன் என் மீது மோதினான். என்னை கீழே தள்ளிவிட்டு வெளியே ஓடி இருளில் மறைந்து போனான். நான் தவிப்போடு ஏறி வந்து பார்த்தேன். ரத்னசிம்மர் படுக்கையில் அலங்கோலமாக மூர்ச்சையாகியும் கிடந்தார். தலையிலிருந்து ரத்தம் பெருகிக் கொண்டிருந்தது. அருகிலே பெட்டி திறந்தும் கிடந்தது. அதில் வைரத்தையும் காணும் என்றார் கஜபதி. அதே போலத்தான் நானும் விளக்கி எரிகிறதே, வீடு திறந்து கிடக்கிறதே என்று உள்ளே புகுந்தேன். அப்போது இவர் படபடப்புடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார் என்றார் வீரனைப் போல் முறுக்கு மீசையுடன் முண்டாசு இடைவாளும் அணிந்திருந்த அந்த மனிதர். வைத்தியரை அழைக்கத்தான் நான் அப்படி ஓடி வந்து கொண்டிருந்தேன். எதிர்பற்ற இவர் என்னை வெளியே போக விடாமல் தடுத்து விட்டார் என்றார் கஜபதி. ஆமாம், இந்த பெரிய சரீரத்தை தூக்கி கொண்டு இவர் எப்படி ஓடி எப்போது வைத்தியருடன் வருவது? ஆகவே வீதியில் போன ஒருவரிடம் சொல்லி வைத்தியரை அழைத்து வர செய்தேன் என்றார் வீரர். விலை மதிப்பற்ற பொருள்களை இப்படி வைத்திருப்பது எப்போதுமே ஆபத்துதான். மங்களபுரி மக்கள் நல்லவர்கள் ஆனாலும் இம்மாதிரி பொருட்கள் யார் மனதையும் கெடுத்துவிடும். அது சரி, உங்களிடம் வைரம் இருக்கும் விஷயம் 3 பேருக்குத்தான் தெரியும் என்று சொன்னீர்களே, அந்த 3 நபர் யார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் வீரர் ரத்னசிம்மரை பார்த்து. இதோ இந்த 2 பையன்களும் என் நண்பரான இவரும் தான் அந்த 3 என்று கிழவர் கூறினார். கண்ணன், மாதவன், கஜபதி மூவரையும் காண்பித்தார். இதோ இந்த 2 பையன்களும் என் நண்பரான இவரும் தான் அந்த 3 என்று கிழவர் கண்ணன், மாதவன், கஜபதி மூவரையும் காண்பித்தார். கண்ணனும் மாதவனும் திடுக்கிற்றனர். அரசாங்க அதிகாரியான அந்த வீரன் தங்கள் மீது சந்தேகம் கொள்வானே என்று. உடனே கஜபதி முகம் சிவக்க, இம்மாதிரி சந்தேகம் கிளம்பும் என்று எனக்கு தெரியும். வீரரே, நீர் வந்தபோது இந்த வீட்டில் நான் தான் இருந்தேன். ஆகவே என்னை இப்போது உடனே சோதனை போட்டுக் கொள்ளலாம் என்றார் கஜபதி. கஜபதியின் வார்த்தைகள் ரத்னசிம்மருக்கு என்னவோ போலிருந்தன. நண்பரே, இது என்ன இப்படி என்றார். ஆனால் கஜபதி பிடிவாதமாக தம்மை சோதித்துக் கொள்ளும்படி வற்புறுத்தவே வீரரும் அவருடன் அடுத்த அறைக்கு சென்றார். நடந்தவையெல்லாம் கேட்டது முதல் ஏதோ சிந்தனையில் இருந்தான் கண்ணன். இம்மாதிரி விஷயங்களில் உண்மையை காண்பதிலே கண்ணனும் மாதவனும் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். இருவரும் கிழவரின் படுக்கை அறைக்கு சென்று தங்களிடமிருந்த மத்தாப்புவை கிழித்து நல்ல வெளிச்சம் உண்டாக்கி ஆராய்ந்தார்கள். அந்த அறையில் ஜன்னல் ஏதுமில்லை. உயரத்தில் ஒரு காற்றுப்போக்கி மட்டுமே இருந்தது. அதன் வழியே ஒரு சிறிய பையன் கூட நுழைய முடியாது. ஆகவே திருடன் அது வழியாக வந்திருக்க முடியாது என்ற முடிவுடன் கீழே சமையல் அறைக்கு வந்தார்கள். அங்கு சுவரில் சாவி ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. கண்ணனின் பார்வையில் பட்டது. அது ரத்னசிம்மர் எங்கேயாவது வெளியில் போகும்போது வீட்டு வேலைகள் தடைபடாமல் இருக்க சமையல்காரிக்கு கொடுத்துவிட்டு போகும் சாவி அது. வாசல் கதவின் அதிகப்படியான சாவி என்பது அவனுக்கும் தெரியும். மாதவா, கண்டுபிடித்து விட்டேன் என்று விரலை சொடுக்கினான் கண்ணன். பிறகு சற்று முற்று பார்த்துவிட்டு மாதவனின் காதருகில் நம் இருவரைப் போலவே ரத்னசிம்மருடன் நெருங்கி பழகுபவர் கஜபதி ஒருவர்தான். வைரத்தை பற்றி அறிந்த 3வது நபரும் அவர்தான். இந்த சாவி இங்கு மாட்டப்பட்டிருக்கும் என்பதை அவருக்கும் நன்றாகவே தெரியும் என்றான். ஆனால் அவர் வாசல் கதவு திறந்திருந்ததை பார்த்துவிட்டு உள்ளே வந்ததாக அல்லவா சொல்கிறார். நம்மை சோதனை போட்டுக் கொள்ளும்படி வேற வற்புறுத்தினார். வைத்தியரோ கிழவர் சில நிமிஷங்கள் தான் மயங்கி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருக்க கஜபதி வைரத்தை திருடி அதை எங்கோ வெளியில் பதுக்கிவிட்டு வந்து மறுபடியும் வீரனை சந்தித்திருக்க முடியுமா? இத்தனை பெரிய சரீரத்தை தூக்கி கொண்டு நடக்கவே மூச்சு வாங்கும் அவருக்கு என்றான் மாதவன். நீ சொல்வதெல்லாம் வாதப்படி நியாயம்தான். ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், கஜபதிதான் இதை செய்திருக்க வேண்டும். நம்மை சோதனையிட்டுக் கொள்ளும்படி சொல்வது தம் மீது பிறர் சந்தேகம் கொள்ளாதிருக்கத்தான். அவரிடம் வைரம் இல்லாத போது அவர் எப்படி குற்றவாளி என்று சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த திருட்டில் இவருக்கு உதவியாக இன்னொரு நபர் சம்பந்தப்பட்டிருப்பாரோ? அதாவது காற்றுப்போக்கி வழியே வைரத்தை வெளியே காத்து கொண்டிருக்கும் இன்னொரு நபரிடம் வீசியிருப்பாரோ என்றான் மாதவன். கண்ணன் இதற்கு பதில் சொல்லவில்லை. மௌனமாக சமையலறையை கதவை திறந்து கொண்டு தோட்டத்துக்கு போனான். மாடியில் உள்ள காற்றுப்போக்கி நேர் கீழே ஒரு கீற்று கொட்டகை இருந்தது. கண்ணன் மறுபடியும் மத்தாப்புவை கொளுத்தி அதை ஆராய்ந்தான். கீற்றுகள் மக்கிப்போய் மோசமான நிலையில் இருந்தன. ஒரு சிறுவன் கூட அதன் மீது ஏறி நிற்க முடியாது, தாங்காது. அது தோட்டத்தில் தப்பி வெளியேற சுவர் ஏறி குதித்திருக்க வேண்டும். அந்த சுவரையும் ஆராய்ந்தான் கண்ணன். பாசி படிந்த அந்த சுவரில் மனிதன் பற்றி ஏறிய கீறல் அடையாளம் ஏதும் இல்லை. ஆகவே இந்த திருட்டில் 2 மனிதர்கள் சம்பந்தப்படவில்லை என்ற முடிவுக்கு வந்தான் கண்ணன். அப்படியானால் வைரம் எப்படி மாயமாக மறைந்தது? சிந்தனை செய்தபடியே மறுபடியும் சமையலறைக்கு வந்தான் கண்ணன்.
பளிச்சென்று ஏதோ அவன் மனதில் உதயமாயிற்று. மாதவா, கஜபதி பலே ஆள்தான் என்றான். பிறகு இருவரும் கூடத்துக்கு வந்தார்கள். கண்ணன் வீரரை பார்த்து, உங்களிடம் தனிமையில் சில விஷயங்கள் பேச வேண்டும், வருகிறீர்களா என்றான். அவரை அழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த வீரரின் முகத்தில் ஏதோ ஒரு குழப்பம் காணப்பட்டது. தொண்டையை கனைத்து கொண்டே கஜபதியை பார்த்து, உங்களோடு நானும் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்றான். இதை கேட்டதும் கஜபதியின் முகம் பீதியினால் வெளுத்து போயிற்று. அடுத்த நிமிஷமே கோபத்தினால் முகம் சிவக்க, இதற்கு என்ன அர்த்தம்? என்னை சோதனையிட்ட பிறகுமா என் மீது சந்தேகம் என்றார். கஜபதியின் முகமாறுதல்களை கவனித்து விட்ட வீரர் நிதானமாக, உங்களோடு நான் வருவதை நீங்கள் ஆட்சேபிக்க கூடாது என்றார். அவர் குரலில் கண்டிப்பு கலந்திருந்தது. இரவு காவல்கார வீரன், கண்ணன், மாதவன் இவர்களோடு கஜபதி தம் வீட்டை அடைந்தார். வீட்டின் கதவு சாத்தியிருந்தது. தட்டுங்கள் என்றார் வீரர். வேண்டாம், வீட்டில் உள்ளவர்களின் தூக்கத்தை கலைக்க கூடாது என்றே நான் வெளியில் பூட்டிக் கொண்டு வெடிக்கடைக்கு கிளம்பினேன் என்று இடையிலிருந்த சாவியை எடுத்து கதவை திறக்கலானார். நடுங்கும் அவர் கரங்கள் பூட்டின் துவாரத்தில் சாவியை நுழைக்க முடியாமல் தடுமாறின. கண்ணன் வீரரின் காதோடு ஏதோ சொன்னான். உடனே வீரரும், ஐயா, சிறிது நேரம் கதவு அப்படியே திறக்கட்டும் என்றார். கஜபதியின் முகம் சுண்ணாம்பாக வெளுத்துவிட்டது. கதவு திறக்கப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் என்ற ஒலி கேட்டது. எங்கோ இருளில் இருந்து வெளிப்பட்ட கஜபதியின் அருமை பூனை வீட்டிற்குள் நுழைவதற்கு வந்தது. கண்ணன் ஒரே தாவில் அதை வாரி எடுத்தான். கஜபதி அவன் செய்கையை தடுக்க முயன்றார். முடியவில்லை. கண்ணன் வீரரை பார்த்து, இதோ பார்த்தீர்களா என்று பூனையின் கழுத்தில் உள்ள ஒரு சுருக்கு பையை இழுத்து பிரித்து அதிலிருந்து ஜொலிக்கும் வைரத்தை வெளியில் எடுத்து அவரிடம் கொடுத்தான். வீரர் அப்படியே ஆச்சரியத்தில் அசந்து போய்விட்டார். கண்ணனை அணைத்து கொண்டு, தம்பி, முதலில் நீ சொன்னபோது ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டு என்று அலட்சியமாக எண்ணினேன். ஆனால் உன் புத்தி சாதுரியமே சாதுரியம் என்று அவனை புகழ்ந்தார். மாதவனுக்கு கூட பூனையின் கழுத்தில் வைரம் கட்டப்பட்டிருக்கும் விஷயத்தை கண்ணன் எப்படி கண்டுபிடித்தான் என்று விளங்கவில்லை. குனிந்த தலையோடு நின்று கொண்டிருந்த கஜபதியின் கரங்களில் விலங்கை மாட்டி விற்று வீரர், தம்பி, இதை எப்படி நீ யூகித்து அறிந்தாய்? அதை சொல்லு என்று கேட்டார். கண்ணன் விளக்கினான். கஜபதியை தவிர வேறு யாரும் இதை செய்திருக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி வைரத்தை அப்புறப்படுத்தி இருப்பார் என்று சிந்தித்தேன். பகலிலே வந்து சமையலறை சுவரில் உள்ள வாசல் கதவின் சாவியை எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும். ரத்னசிம்மரின் வீட்டு கதவுக்கு கதவிலே பூட்டு, தனியாக நாதாங்கி கிடையாது. உள்ளிருப்போர் உள்ளே பூட்டிக் கொள்ளலாம். அதே சாவியில் வெளியிலிருந்தபடியே கதவை திறந்து விடலாம். ரத்னசிம்மரின் படுக்கை அறையிலுள்ள காற்று போக்கியில் நுழையக்கூடிய, அப்படி நுழைந்து வெளியே அதன் கீழ் உள்ள மக்கி போன கூரையின் மீது குதித்தால் காயப்படாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஜீவராசி பூனைதான். எங்கு கொண்டு போய் விட்டாலும் தன் வளரும் இடத்திற்கு எப்படியும் வந்து சேர்ந்து விடக்கூடிய ஜந்துவும் பூனைதான். ஆகவே முன்னேற்பாட்டுடன் கஜபதி தன் பூனையோடு உள்ளே புகுந்து தூங்கும் ரத்னசிம்மரை தாக்கி காயப்படுத்திவிட்டு வைரத்தை எடுத்து பூனையின் கழுத்தில் உள்ள சுருக்கு பையில் போட்டு இறுக்கி காற்றுப்போக்கி வழியே அதை வெளியே தள்ளியிருக்கிறார். நீங்கள் கீழே வந்திருக்காவிட்டால் ரத்னசிம்மரை கொன்றாலும் கொன்றிருப்பார். கண்ணன் இதை விலக்கி கொண்டிருந்த போதே ஊர் காவல் அதிகாரி வீரர்களுடன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து சேர்ந்தார். வந்தவர் காவல்கார வீரனை கண்டதும் வியப்புடன், மகாராஜா, இது என்ன வேஷம் என்று வணங்கி நின்றார். அப்போதுதான் இத்தனை நேரம் தங்களோடு உரையாடி கொண்டிருந்தவர் காவல்காரர் இல்லை, மன்னர் மன்மதவர்மர் என்பதை கண்ணனும் மாதவனும் அறிந்து ஆச்சரியமடைந்தார்கள். நகர் சோதனை செய்வதற்காகவும் நாளை தீபாவளி கொண்டாட்டத்துக்கு எப்படியெல்லாம் மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறியவும் இப்படி மாறுவேடம் அணிந்து வந்தேன். வந்த இடத்தில் வருங்கால மந்திரியையும் அறிவாளி கண்ணனையும் கண்டுபிடித்து விட்டேன் என்று அவனை அன்போடு அணைத்து கொண்டார். கஜபதி சிறைக்கு அனுப்பப்பட்டார். கண்ணனும் மாதவனும் மன்னரோடு அரண்மனைக்கு சென்றார்கள். ரத்னசிம்மர் அந்த வைரத்தை தமது காணிக்கையாக மன்னரை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார். அந்த வருஷம் தீபாவளியை கண்ணன் அரண்மனையில் எவ்வளவு குதூகலமாக கொண்டாடியிருப்பான் என்று நான் சொல்லவா உங்களுக்கு வேண்டும்? சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.